தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மினாக்சில் யூஸ் பண்ணால் முடி வளருமா வளராதா, இதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்கும்போது வாங்க என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தலைமுடி கொட்டுதா, சொட்ட தெரியுதா, அப்போ கன்ஃபார்மாக மினாக்சில் யூஸ் பண்ணுங்கன்ட்டு எல்லா யூடியூப்லேயும் பார்த்து தேடி எங்கே வேணாலும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 7 பாயிண்ட் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து யாருக்கெல்லாம் இந்த மினாக்சிடில் யூஸ் ஆகும், செட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்னென்னா, இந்த எம்ஆரி இருக்குல்ல பசங்களுக்கு பொதுவாகவே, எனக்கு கூட அப்படி தான் இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு செட் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த ஏரியாவில் ரவுண்டாக முடி கொட்டும், அந்த அவங்களுக்கு செட் ஆகும். அந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மினாக்சில் யூஸ் ஆகும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப சொட்டை இருந்தால் அதுக்குன்ட்டு அது செட் ஆகாதுப்பா. அதாவது இங்கெல்லாம் சின்ன சின்ன பேபி ஹேர்ஸு வேர் இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வரும்னு சொல்லலாம். அங்கே ஒன்றுமே இல்லை, வேரே இல்லாத இடத்துல முடி வளருமான்னு கேட்டால் எனக்கும் தெரியாது, வளராது. மெயினாக மினாக்சில்னால் என்ன, மினாக்சில் என்ன பண்ணும் அப்படின்றத பார்த்துடலாம். மினாக்சில் வந்து பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் செகண்ட் வந்து ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து ஆக்டிவ் பண்ணும். அண்ட் தேர்டு வந்து என்னென்னா, ஸ்லோவாக தான் முடின்றது வளரும். எடுத்தவொடனே நீங்கள் இன்றைக்கி மினாக்சில் யூஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் எனக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ஹேர் வந்துடும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது. அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து எப்போ ரிசல்ட் வரும், இதான் பொறுக்கவே முடியாது. இது ஒன்றும் மேஜிக் இல்லையே, சடனாக முடி போட்டதும் உடனே வளர்கிறதுக்கு ஒரு 2 to 3 months வந்து ஹேர் ஃபால் அதிகமாகும். அது வந்து நார்மல் தான். 4 to 6 months பேபி ஹேர் வளரும். 6 to 12 months கண்டிப்பாக விசிபிள் க்ரோத் தெரியும். உங்களுக்கு விசிபிளாக ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகிறத நீங்களே கண் கூட பார்க்க முடியும். அதுக்காக வந்து மெயினான விஷயம் என்னென்னா, டெய்லி யூஸ் பண்ணணும், கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதில் ரிசல்ட்ன்றதை பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிவிட்டு 9 நாள் விட்டீங்கன்னா கண்டிப்பாக முடின்றது வளரவே வளராது. 4th பாயிண்ட், சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு எல்லோரும் கேட்பீங்க. கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் வந்து எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இச்சிங், ட்ரைனஸ், டேண்ட்ரஃப், இனிஷியல் ஹேர் ஃபீடிங் கூட இருக்கும். ரொம்ப சில பேருக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் தான் வரும். அதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்கலன்னா இதுதான் இதில் இருக்கிற சைடு எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அண்டு 5th பாயிண்ட், முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினாக்சிடில் ஸ்டாப் பண்ணால் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடி வளர்ந்துச்சோ, நீங்கள் மினாக்சில் யூஸ் பண்ணி எந்தெந்த முடிலாம் வளர்ந்துச்சோ அது கண்டிப்பாக ரிட்டர்ன் கொட்டிடும். என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு பார்க்குறீங்களா, கண்டிப்பாக தான் உண்மை. வளர்ந்த முடி ஏற்கனவே இருந்த முடியும் சேர்த்து கொட்டும். அதாவது நீங்கள் முன்னாடி இந்த ஏரியாவுக்கு நீங்கள் கவர் பண்ணி இங்கே மினாக்சில் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கேருந்து இதில் ஹேர் இது வரைக்கும் வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் விட்டிங்கன்னா இந்த ஏரியாவை சேர்த்து இதோட கொட்டிடும். முடின்றது வந்து கண்டிப்பாக ஹேர் லாஸ் ஆகும். வளர்ந்த முடி நீங்கள் வந்து இதை ஒரு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு முடி வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்தில் வளர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு விட்டிங்கன்னா இது கண்டிப்பாக ஹேர் ஃபால் உங்களுக்கு முன்னே எப்படி இருந்துச்சோ அதை விட அதிகமாக தான் ஆக்கிடும். இதை வந்து யூஸ் பண்ணால் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணணும், அதான் மெயினான விஷயம். அண்ட் 6th பாயிண்ட், இதை எப்படி யூஸ் பண்ணணும், டெய்லி ஸ்கேல்பில் அப்ளை பண்ணணும். ட்ரையாக இருக்கிற ஸ்கேல்பில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து தலை குளிச்சுட்டு வந்து அப்படியே அப்ளை பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹேரில் இதை அப்ளை பண்ணும்போது ஈரமாகவே இருக்கக்கூடாது. ஹேருங்கிறது ஸ்கேல்ப் ஈரமாக இருந்துச்சுன்னா அது செட் ஆகாது. ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக டெய்லி மார்னிங் ஒரு டைம், நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஸ்கேல்பில் நல்லா உங்களுக்கு எந்த ஏரியாவில் வேணுமோ அந்த ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கணும். இதை வந்து நீங்கள் 1 நாள் 2 நாள் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. இது வந்து அவ்வளோ சீரியஸான விஷயம்.
நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதாவது டெய்லியும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதுக்குள்ளே போங்க. அப்படி யூஸ் பண்ண முடியாது, என்னால் 1 மந்த் 2 மந்த்ஸ் தான், இல்லை அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ் மட்டும் தான் என்னால் இதை கன்சிடர் பண்ணி இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக தொடவே தொடாதீங்க. தொட்டு அது யூஸ் பண்ணிட்டு விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் லாஸ் அதிகமாகவே இருக்கும். அவ்வளோதான் சொல்ல முடியும். அண்ட் 7th பாயிண்ட், கடைசி பாயிண்ட்டும் கூட, இது ஒர்க் ஆகுமா இல்லையாடா, ஏன்டா இவ்வளோ நீளமாக பேசிட்டே போகிறேன்னு கேட்குறீங்களா? அதுக்கு பதில் பார்த்துடலாம். மினாக்சிலில் கண்டிப்பாக மினாக்சிலில் கண்டிப்பாக ஹேருக்கு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஆனால் நீங்கள் 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி இயர்ஸ் கணக்கில் நீங்கள் லைஃப் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தொடலாம். தேவையில்லாமல் தொட்டுட்டு அப்புறம் விட்டதே கிடையாதுன்ற மாதிரி அதை நம்மளே பிடிச்சிடும். அதுக்கு தான் சொல்கிறது, யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள். அதாவது கன்சிஸ்டன்சியாக நான் சொல்கிறேன், டெய்லி அப்ளை பண்ணணும். அது முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் பொறுமை. அதில் நான் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் 1 மாதம் 2 மாதம் யூஸ் பண்ணிட்டு அடப்பாட ஒரு யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சொட்டை அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. நம்ம எதை பண்ண முடியாது. இது ஒன்றும் மேஜிக் இல்லை, போட்ட உடனே முடி வளர்ந்து கொட்டிடாது. அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பொறுமைன்றது ரொம்ப முக்கியம். அதுதான். அதுக்கடுத்து இந்த 7 பாயிண்ட் தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் உங்ககிட்ட. அண்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். எனக்கே அப்படி தாங்க இருக்குது, நானே யூஸ் பண்ணி தான் வாங்கினேன். சரி ரிவ்யூ கொடுத்துடலாம். நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். தெரிஞ்சவங்க எனக்கு இதெல்லாம் தெரியாதா, ஏன்டா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. தெரியாதவங்களுக்கு சரி இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மைக்கு இப்படி ஓரமாக வச்சுக்கணும். என்னடா முடியே காணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க, அவ்வளோதான் இருக்கு. இதை காட்டணும் மட்டுமே தெரியுதா? கிளார் அடிக்குதுல்ல. பொலிஷன் இருக்குல்ல, இதை இருக்கு பாருங்க. இதை யூஸ் பண்ணி தான் ரிசல்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை நான் ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமாம், மைக்கு எங்கே இருக்கு கேட்குதானு தெரியல. இதை நான் 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதில் ஒர்க் ஆகுதா என்னன்ட்டு, ஒர்க் ஆகும், ஹிட்டாக போயிடும், அது மட்டும்தான் எனக்கு மைண்டில் இருக்குது இப்போதைக்கு வரைக்கும். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதில் ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே கேப் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுக்கணும். உங்களுக்கு எந்த ஏரியாவில் வேணுமோ அந்த ஏரியாவை பிரித்து எடுத்துகிட்டு இப்படி அப்ளை பண்ணிவிட்டு, ரொம்ப மசாஜ்லாம் பண்ணக்கூடாது. ஐயோ, மெயினான விஷயம் இப்படி வந்துடக்கூடாது. இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அது ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஐப்ரோஸ்லையோ இல்லை இங்கேயோ எங்கேயாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் சேர்ந்து கூடவே வளரும். இதை தொடச்சி எடுத்துருவோம். ஏன்னா இது ரொம்ப அடுத்து இந்த சைடு எனக்கு சொட்டெல்லாம் இல்லை, முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்க, அதிகமாக அப்ளை பண்ணால் கீழே வரைக்கும் போயிடும். அப்படி அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஏரியாவில் வேணுமோ அப்படி இது கேல்குலேட் பார்க்குற மாதிரி நல்லா லைட் மசாஜ் பண்ணுங்க. ரொம்ப பண்ண வேணாம். இப்படி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், செஞ்சு இது க்ளோஸ் பண்ணி ஆமாம் இது மூடி வச்சிடணும். இதோட
அன்பாக்சிங் என்ன நான் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ இங்கே ஆட் பண்ணுறேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்துலையுமே இருக்குது. கேட்குதான்னு கூட தெரியல. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ரெண்டுத்துலேயுமே இருக்குது இந்த ப்ராடக்ட் வந்து. மினாக்சிடில் அதே மாதிரி எந்த மினாக்சிடில் யூஸ் பண்ணுறது எது பெஸ்ட் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மினாக்சிடில் எல்லாமே ஒன்று தான். இதில் பிராண்டு தான் வேறு வேறு, மற்றபடி உள்ளே இருக்கிற பொருள் எல்லாம் ஒன்று தான். அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா உள்ளே இருக்கிற கண்டென்ட் ஒன்று தான், ஆனால் பேக்கேஜ் பிராண்ட் அதுக்கு தான். உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பர்சனலாக மேன் மேட்டர் இதில் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேஸ் சீரம் அந்த மாதிரி, அதெல்லாம் வேணும்னா வீடியோ கண்டிப்பாக போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நான் இதை அன்பாக்சிங் வீடியோ போடுறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. இதை பற்றி சைடில் போட்டிருக்காங்க பாருங்க, தெரியுது. ஒன்றுமே தெரியலையடா அப்படின்னு கேட்காதீங்க, ஒன்றும் தெரியலடா. எப்படி தெரியல, இந்த சைட்லேயே போட்டிருக்காங்க எப்படி எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு, அதை பார்த்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதை விட என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் முக்கியமான விஷயமே. அதை மட்டும் மறந்தீங்கன்னா நான் அடிக்கடிக்கு போடுற வீடியோ, ஹேர் ஃபால் ஆகிறது ரெடியூஸ் பண்ணுற வீடியோ, அப்புறம் ஃபேஸ் இங்கே இருக்குல்ல, இதெல்லாம் நல்லா பழிச்சு நின்று வைக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்த பற்றியும் நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். இதுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்னால் வீடியோ மேக் பண்ண முடியும். இந்த நைட் டைமில் உட்காந்து நான் வீடியோ ரெடி பண்ணி போட்டு எனக்கு 5 வியூஸ் 10 வியூஸ் வந்துச்சுன்னா ஒரு டீமோட்டிவேட் பண்ணிடாதீங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்களான்னு எனக்கு கூட தெரியலைங்க. உண்மையாக சொல்ல போனால் வியூஸ் போகுமான்னு எனக்கு கூட தெரியல. போடுறேன், நல்லா பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோ, முக்கியமாக ஹேர் ஃபாலு இந்த மாதிரி ஹேர் ரிலேட்டடாக வீடியோ கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா நான் என்னென்ன யூஸ் பண்ணுறதுன்னு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நான் போடுற வீடியோ உடனே வரும் உங்களுக்கு. அடுத்து என்னென்னா, கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால், லினக்ஸில் பற்றி யூஸ் பண்ணால் இப்படி ஆகுமா அப்படி ஆகுமான்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்கிறேன். மற்றபடி நான் வந்து டாக்டர் இல்லைங்க, அதான் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அப்புறம் நான் ஏதாவது சாப்பிட்டீங்களா? அடுத்த ஒரு விஷயம் வந்துட்டு, இதில் வந்து 5% 2% இருக்குது. இதை வந்து பொண்ணுங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 2% யூஸ் பண்ணுங்கள். அதான் கேர்ள்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம். 5% இது பசங்களுக்கு, இது வந்து பசங்களுக்கு 5% வந்து பசங்களுக்கு தான். பசங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 5% இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். அடுத்து இந்த மாதிரி இப்போ தான் நான் வாங்கினேன் இந்த மாதிரி இந்த பாக்ஸ் ஒரு நிமிஷம். இந்த மாதிரி தான், இதுதான் வாங்கினேன். என்னடா எதுவுமே தெரிய மாட்டேன். K8 ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் அதுவும் இருந்துச்சு. சரி, ஏதோ வீடியோ போட போகிறோம், அதனால் தேவைப்படுமேன்ட்டு வாங்கி வச்சேன் இல்லை, யூஸ் பண்ணுறேன். வாய்ஸ் நல்லா கேட்குதானு கூட தெரியல, செக் பண்ணேன். ஓரளவுக்கு லைட்டாக சுமாராக இருந்துச்சு. உண்மையை தானுங்க சொல்ல முடியாது, என்னோட பிராண்டுக்கு ப்ரொமோட்டாக பண்ண முடியும். ஓரளவுக்கு கேட்குது. நீங்கள் ஹெட்செட்டு அந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூடியூப் சேனலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுலேயும் நல்லா கேட்கும். ஓரளவுக்கு பார்ப்போம். இது உங்கள் யாரவள் யூடியூப் சேனல். என்னடா இது யாரவள் எவையவள்னு யூடியூப் சேனல் நேம் இருக்குது, இதில் என்னடா மினாக்சிடி பற்றி வீடியோ போடுற புதுசாக அப்படின்னு கேட்கலாம். ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த மினாக்சிடியில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.
வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நைட்டு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ. எல்லோரும் சேஃபாக இருங்க, சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.